நேற்று வந்து அன்சீனில் எபிசோட் ஸ்டார்டிங்கில் காமிக்கிறாங்க. எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் வந்து நான் மைண்டில் நினச்ச மாதிரியே சொல்கிறாரு. பிஆர் ஆக்டிவிட்டீஸுங்கிறதுலாம் நான் வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் வீட்டுக்குள்ளே யூஸே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஒரு மார்னிங் டாஸ்க்காகவே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ரவீந்தர் சார் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ சௌந்தர்யாவோட பிஆர் வீட்டுக்குள்ளே வந்தாங்க, அருணோட பிஆர் வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவையும் அர்ச்சனாவையும் சொல்கிறாங்க. என்ன முத்துக்குமரனோட பிஆர் வெளியில் இருக்காங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு. அவர் தன்னைத்தானே ஒரு ஜோக்காக பிஆர்னு சொல்கிறத வந்து நிறைய பேர் வந்து உண்மையிலே ரவீந்தர் சார் வந்து முத்துக்குமரனோட பிஆர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவரோட சொல்கிறாரு, நான் ஸ்டேஜ்லேருந்து வெளியே போகிறப்போ வந்து விட்ராத குமரா அப்படின்னு நான் உன்கிட்ட சொல்லிட்டு போனேன். அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாங்க. நான் ஒரு சாதாரண பர்சன் கிடையாது, என் வார்த்தையால் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க, நான் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க வந்து இன்டர்வியூஸ்லாம் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு அலௌடு கிடையாது போல இருக்குது. இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கும் அலௌடு கிடையாது போல இருக்குது இந்த சீசன் எண்ட் ஆகிறது வரைக்கும். அதை பற்றி ரவீந்தர் சார் சொல்கிறாரு. அப்போ உடனே தீபக்குக்கு ஃபுல்லாக ஆர்கானிக் இது தான், பிஆரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்தர் சார் சொல்கிறாரு. உடனே வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு, தீபக் அண்ணாக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிக்கலாமா அப்படிங்கிறாரு. அப்போ முத்துக்குமரனுக்கு மட்டும் தேவையா அப்படின்னு சொல்லி ரவீந்தர் சார் கேட்குறாரு. உடனே அது எனக்கு தெரியும் சார், நீங்கள் சொல்கிறீங்களே நான் என்ன செய்யுதுன்னு சொல்லி நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு. அது உண்மைதான். இப்படி தான் நிறைய இடத்துல முத்துக்குமரன் சில டைமில் இப்படி சொல்லும்போது ரொம்ப உண்மையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்கியூ பண்ணுறதுக்கே போக மாட்டாங்க. சரி விடு, ஆமாம் நீ அப்படியே வச்சுக்கோ, ஏன்னா நம்ம அப்படி நினைக்கிறவங்கள திருத்தவே முடியாது. ஆனால் இங்கே இந்த ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா, உண்மையிலே ஃபேன்ஸ் ஒருவேளை ஓவியா இப்போ இருந்திருந்தா ஓவியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள பிஆர்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஆரி பிரதர் இருந்திருந்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள பிஆர்னு சொல்லுவாங்க போல இருக்கு. ஏன்னா உண்மையான ஃபேன்ஸுக்கு மதிப்பே இல்லாமல் போச்சு. என்ன ஒரு ஆசையாக ஒரு கண்டஸ்டண்ட்டை சந்தோஷமாக சப்போர்ட் பண்ணால் கூட எல்லாரும் இப்போ பிஆர்னு ஒரு வார்த்தையை படித்து வச்சுட்டு அதையே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையான பிஆர் இருக்கிற கண்டஸ்டண்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றுமே பண்ணாத ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே அவங்களுக்கு ஓட்டிங் ஹையாக இருக்கும். என்னை பொறுத்தளவில் என்னோட புரிதல் அதுதான். எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்க, அந்த டைமே ஓட்டிங் ஹையாக இருக்கும். அப்படி இருந்தது 2 பேர். அது யாருங்கிறது மக்களுக்கும் தெரியும். ஸோ அதுதான் இவங்க ரவீந்தர் சார்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் உள்ளுக்கு வரும்போது எல்லாருக்கிட்டையுமே கேட்டாங்க, நீ யார் வின்னர் ஆவாங்கன்னு நினைப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் எல்லோரும் வந்து முத்துக்குமரன் பேரை தான் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சுனிதா கேட்குறாங்க, சார் இதெல்லாம் நீங்கள் பேசலாமா, அலௌடா? அப்புறம் நாளைக்கு அனுப்பிச்சி விட்ற போகிறாங்க, உங்களை அனுப்பிச்சி விட மாட்டாங்க, பட் என்ன அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா சொல்கிறாங்க. பாவமாக இருந்துச்சு சுனிதா சொல்கிறது கேட்டுட்டு. உடனே ரவீந்தர் சார், ஐயோ எனக்கும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்தர் சார்ன்னு சொன்னார். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.